கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை நாமே உயர்த்தும்படிக்கு ஏதாவது ஒரு கெட்ட குணம் நம்மேல் வளர்ந்து வரும். அதை நாம் உணர்ந்து கொண்டால் அதிகம் மேன்மை பாராட்ட மாட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே வரும் நிந்தை, அவமானம் இவற்றை எண்ணி மேன்மை பாராட்டுவோம். நம்மேல் தேவன் மகிமைப்படுவார். அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த தேவனால் முடியும். கர்த்தருடைய கரத்தை பிடித்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? சொல்ல முடியாது. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது புகழல்ல. மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும். இவர்கள் ரொம்ப அன்பானவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், நல்லதை செய்வார்கள், மற்றவர்களுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை புகழும்படி நடந்து கொள்ள வேண்டும். யோபுவை தேவன் புகழ்ந்தார் அல்லவா? உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. பிசாசிடம் யோபுவை புகழ்கிறார். நம்மிடம் தாழ்மை இருக்க வேண்டும். தேவகுமாரனாய் இருந்தும் பூமியிலே தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சீசருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்ததை பார்த்தோம். அதனால் தாழ்மையாயிருங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால் பெருமையாயிருந்து தன்னை தானே புகழ்ந்து கொள்வதை விட்டுவிடுங்கள். நன்றி.